தமிழ்நாட்டு மக்களுக்காக மாற்று அரசியலை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தானே இவர் அரசியலுக்கே வந்திருக்காரு. இப்ப தமிழ்நாட்டு மக்களுக்காக நீங்க மாற்று அரசியலை கொடுக்கணும்னா முதல்ல மாற்று அரசியலை நீங்க முன்வைக்கணும். முதல்ல மாற்று அரசியலை முன்வைக்கணும். அதுக்கப்புறம் நீங்க அரசியல் பண்ணணும், ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடணும் இல்லையா? ஜஸ்ட் எப்படி நீங்க மாற்று அரசியல் சொல்லுவீங்க? ஸோ இப்போ கம்யூனிசம் கொண்டு வர போறேன்னு சொல்றேன்னு வச்சுப்போம், அது ஒரு மாற்று அரசியல். ஸோ தமிழ்நாட்டில் கம்யூனிசமை கொண்டு வரணும். அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் இங்க இருக்கக்கூடிய முதலாளித்துவ சொசைட்டில என்னென்ன பிரச்சனை இருக்கு, இங்க முதலாளிகள் ஏமாத்துறாங்க, இங்க நமக்கு உழைப்பாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஊதியத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஸோ நீங்க எல்லாம் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுங்க, எங்களோட சேர்ந்து போராட்டம் பண்ணுங்க, நம்ம நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் கையில் எடுத்து போராடுவோம். அந்த மாதிரி மக்களை மொபிலைஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கத்தை சேலஞ்ச் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அவங்கள வீழ்த்தி நீங்க என்ன பண்ணுவீங்க? புது மாற்றத்தை ஏற்படுத்துவீங்க. ஜஸ்ட் நீங்க இந்த மாதிரி 2 மாநாடு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி 15 மினிட்ஸ் பேசிட்டு போறது, இதனால மாற்று கொண்டு வர முடியாது. நீங்க களத்துல இறங்கி அரசியல் பண்ணணும். ஒண்ணு கிளியரா புரிஞ்சுப்போம், அவரு பண்ற இந்த 2 மாநாடும் சரி, இப்போ அவரு பேசின இந்த 15 மினிட்ஸும் சரி, இது பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி கிடையாது. பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டின்றது மக்களோட பிரச்சனையை கையில் எடுத்து மக்களுக்காக மக்களோட சேர்ந்து நீங்க போராடணும். அதுதான் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி.